தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் அன்பரும் நண்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் ஆண்டு நடத்தும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதன்கிழமை இன்று புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் நாம் அனைவரும் புனித சூசையப்பரை போல நல்லதொரு குடும்பத்தை அமைத்து, அதிலும் குறிப்பாக திருக்குடும்பத்தை அமைத்து அதன் மூலமாக புனித சூசையப்பருடைய இறையாசிரியர் பெற இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். எனவே இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தும் இணைத்து மனமருந்தி இப்பொழுது நம்முடைய ஆண்டவரிடத்திலே அவருடைய மன்னிப்புக்காக உருக்கமாக ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலையான முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரின் உன் மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1-8 முடிய இறைவார்த்தைகள். கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரிகளாகிய கொலோசை நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும்
இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பப்ராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்தும் அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளின் பேரன்பில் கடவுளின் பேரன்பில் எப்போது நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒழிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். பல்லவி. கடவுளின் பேரன்பில் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. பல்லவி. கடவுளின் பேரன்பில் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவசனங்கள் 38 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களுடைய பற்பல பிடிகளால் நலம் குன்று இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாற்றினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றார்கள். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்தினார்கள். அவரோ அவரிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறை ஆட்சியை பற்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய உயிருள்ள ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக மிகவும் அற்புதமான ஒரு அழகான ஒரு கருத்தை நம் முன்வைக்கின்றார். அதாவது நோய்களை குணப்படுத்துபவர் நம்முடைய ஆண்டவர். நாம் வாழ்கின்ற இவ்வுலகில் அல்லது நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நாம் எங்கு சென்றாலும் யாரிடம் பேசினாலும் நோய் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பலமுறை கேள்விப்படுகின்றோம். அதிலும் சிறப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா என்கிற ஒரு தொற்று நோயின் மூலமாக பல கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். இன்னமும் ஒரு சிலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். எனவே இந்த கொரோனா தொற்று நோயின் மூலமாக நாம் அனைவரும் அச்சத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் எங்கே இறந்து விடுவேனே அல்லது நான் எப்படியாவது இந்த கொரோனா தொற்று நோய் எனக்கு வந்துவிடுமோ என்று நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றார். நம் அனைவருக்கும் ஒரு சக்தியை கொடுக்கின்றார். அதை தான் நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கின்றோம். இயேசுவிடம் வந்தவர்கள் அனைவருக்கும் அவர் குணப்படுத்துகின்றார், புது வாழ்வு கொடுக்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த இயேசுடைய குணப்படுத்தும் நிகழ்வு அதை நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடல் நோயை குணப்படுத்துகின்றார், உலர் நோயும் குணப்படுத்துகின்றார், ஆன்ம நோயும் குணப்படுத்துகின்றார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களிலே நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் இயேசுவிடம் வந்த பொழுது அவர்களையும் குணப்படுத்துகின்றார். இரத்தப்போக்கினால் இருந்தவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகின்றார். மற்றும் முடக்குவாதம் உற்றவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகின்றார். எனவே இந்த காலகட்டங்களிலே நாம் அனைவரும் பயந்து நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது இறைவசனத்திலே மிகவும் அழகாக சொல்கின்றார். அதாவது நானே உன்னை குணப்படுத்துபவர். எனவே இதனுடைய பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வாழ்கின்ற அந்த சமுதாயத்தில் பல நேரங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாம், என் வாழ்வின் மையம், என்னுடைய வாழ்வின் ஊற்று என்பதை நாம் மறந்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணி, அதாவது மரியா என்பவர் பல மருத்துவர்களை சந்தித்து அவருடைய நோய்க்கான சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுது அவர் எந்தெந்த மருத்துவரிடம் சென்றாலும் அவர்கள் எல்லாமே சொன்ன வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை முடிவிற்கு வந்துவிடும். எனவே இந்த இதய நோய் என்பது மருத்துவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தால், இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக நீங்கள் நலம் பெறலாம் என்று அவர் சொல்கின்றார். எனவே அதற்கேற்றாற் போல அந்த மரியா என்பவர் தன்னுடைய இடைவிடாத ஜெபத்தின் மூலமாக குணமாகின்றார். எனவே இது ஒரு புனிதமான அற்புதமான ஒரு அதிசயமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே பல காலகட்டங்களிலே நாமும் பல நோய்களால் நாம் அவதிக்குள்ளாகப்பட்டு நாம் அந்த நோயிலிருந்து நாம் வெளிவராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றான், உம்முடைய நோய்கள் என்னால் குணப்படுத்த முடியும். எனவே உம்மை நான் தொட வேண்டும், உம்மை நான் தொட்டால் போதும் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தியான பலியில் தன்னுடைய வெள்ளை நிற அப்பத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் தொடுவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே இந்த திருப்பலியில் நாம் இப்பொழுது ஒரு தகுந்த தயாரிப்போடு நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் சற்று சுயாய்வு செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய இதயத்திலே எவ்வித நோய்களால்
எவ்வித நோய்கள் அதிகமாக இருக்கின்றது, அல்லது என்னுடைய ஆன்மாவில் எப்படிப்பட்ட நோய்களால் நான் நோயாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கிற ஒரு சிந்தனையை இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தொட வேண்டும். அவருடைய குணப்படுத்தக்கூடிய கரங்களால் தொட்டு அவருடைய இறை ஆசிரியை பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபித்து இறை ஆசிரியை பெறுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்று புனிதமான இக்காணிக்கை மேற்பலிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடியால முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்த விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
வாங்கச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ளவர்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கொண்டர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அமீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயர் சகோதர சொதுகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றார்கள். இதனால் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் தந்தைத்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், புனித அன்னை திரேசா, புனித யூஜினி மாஸ்டர், எங்கள் பங்கின் பாதுகாவலே புனித மகதலின் மரியாம், இவ்வுலகிலும் புனிதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றுமாறு வரல நன்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருடுதலும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவர்களுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு எழுதுகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்கிறார்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் நம்முடைய உயிருள்ள ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ நாம் அனைவரும் நம்முடைய ஆன்மாவிலும் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்களையும் அகற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலையும் எலும்புகளை எல்லாம் உடைத்து இதோ வெந்நீர் அப்பத்தின் மூலமாக நமக்கு விருந்தை கொடுக்கின்றார். எனவே இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அயலாது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் இழையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் உனை தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் உனை தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவதுமாக ஆண்டவரே, பின்னர உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரர்களுக்கு மற்றும் பணிபுரியங்களை தூண்டி எழுப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவோடு பயணம் செய்யும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.